ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த செஷனில் வந்து பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் உள்ள ஷெடியூல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் நம்ம வந்து செக்ஷன்ஸ் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஷெடியூலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு சிஆர்பிசியில் வந்து 484 செக்ஷன்ஸ் உண்டு மொத்தமாக. இது பிஎன்எஸ்எஸில் வந்து 531 செக்ஷன்ஸ், அதாவது 531 செக்ஷன்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இந்த ஷெடியூலையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷெடியூலில் தான் வந்து நமக்கு எந்தெந்த பிஎன்எஸில் உள்ள பிஎன்எஸ் இல்லைன்னா மற்ற கிரிமினல் லாஸில் உள்ள எந்தெந்த அஃபென்ஸுக்கு எந்தெந்த கோர்ட்டில் ட்ரை பண்ணுவோம், பனிஷ்மெண்ட் என்னது, பெயிலபிளா நான் பெயிலபிளா, காக்னிசபிளா நான் காக்னிசபிளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதில் வந்து யார் ட்ரை பண்ணுறதுன்னா மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா எனி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எனி மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை எனி மேஜிஸ்ட்ரேட்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க, சரியா? ஓன்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜுடிஷியல் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னா ஜுடிஷியரியில் உள்ளவங்க மட்டும்தான், ஓகேவா? அப்புறம் வந்து காக்னிசபிள்ங்கிற வேர்டுக்கு காக்னிசபிள்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, போலீஸ் இதெல்லாம் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து புலன் கொள்ளக்கூடிய குற்றம், ஓகேவா? அதுதான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நான் காக்னிசபிள் அப்படின்னா வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் காக்னிசபிள். பொதுவாக வந்து காக்னிசபிள் ரொம்ப சீரியஸான அஃபென்சஸாக இருக்கும், ஓகேவா? நான் காக்னிசபிள் வந்து அஃபென்ஸ் தான், பட் ரொம்ப ஹீனியஸாக இருக்காது. அப்புறம் வந்து பெயிலபிள் நான் பெயிலபிளுக்கு உங்களுக்கு ஏற்கனவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? பெயிலபிள் அஃபென்ஸுங்கன்னா நீங்கள் செஞ்ச அஃபென்ஸுக்கு வந்து பெயில் கிடைக்கிறது வந்து இட்ஸ் அ ரைட், உங்களோட உரிமை, அது கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். சில அஃபென்ஸ் வந்து நான் பெயிலபிளாக இருக்கும். நான் பெயிலபிள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அது வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னா குற்றம் செய்தவருக்கு வந்து அது வந்து பெயில் கிடைக்கிறது வந்து உரிமை கிடையாது. அது கோர்ட்டோட டிஸ்க்ரிஷன், கோர்ட்டோட விருப்பத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பெயில் கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி அஃபென்ஸை தான் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து 6 காலமாக பிரிச்சுருக்காங்க ஷெடியூல். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதாவில் சொல்லியிருக்கிற குற்றங்களை வந்து என்ன பனிஷ்மெண்ட் எந்த கோர்ட்டில் வந்து நடத்துவாங்க, அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பிஎன்எஸ் அல்லாத பிற குற்றவியல் சட்டங்கள் இருக்கும்ல இந்தியாவில், மற்ற கிரிமினல் லாஸ் இருக்கும், அந்த இதுக்கெல்லாம் வந்து எப்படி கேஸ் நடத்துவோம், எந்த மாதிரி பெயிலபிள் நான் பெயிலபிளா, காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, என்ன பனிஷ்மெண்ட் எந்த கோர்ட் அதை நடத்தும்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 49 இருந்தால் நீங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே பிஎன்எஸில் பாரதிய நியாய சன்ஹிதாவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன், டிஸ்கிரிப்ஷன் கிளாஸு, எக்ஸ்ப்ளனேஷன், ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் குற்றம் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம 49க்கு அப்புறம் படிப்போம். ஸோ இங்கே 49 தான் இங்கே அந்த குற்றத்தை எப்படி, அது எந்த மாதிரி குற்றம், எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஸோ 49 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அபட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் இஃப் த ஆக்ட் abetted is committed in consequence and where no express provision is made for its punishment. ஸோ அபட்மெண்ட்னா என்னது? அபட்மெண்ட்னா ஒரு குற்ற செயலை செய்ய தூண்டுவது, என்கரேஜ் பண்ணுறது, கான்ஸ்பிரசி கூட இருந்து சதி செயல், கூட்டு சதியில் ஈடுபடுறது, இல்லைன்னா தெரிஞ்சே ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது அந்த தப்பை செய்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து அபட்மெண்ட், சரியா? ஸோ அந்த மாதிரி 49 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் தூண்டின விதத்துலேயே அதோட கான்சிக்வன்ஸாக, அதோட தொடர்ச்சியாக, அதோட விளைவாக அந்த குற்றம் நடைபெற்றுச்சு, சரியா? அந்த குற்றம் நீங்கள் நினச்சி நீங்கள் தூண்டினதோ இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணதோ சப்போர்ட் பண்ணதோ அது வந்து அரங்கேறிடுச்சு, அந்த குற்றம் நடந்துருச்சுன்னா, ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல, என்ன பனிஷ்மெண்ட்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லலை, அது எந்த மாதிரி காக்னிசபிளா நான் காக்னிசபிளா எதுவுமே தெளிவாக சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷெடியூலில் என்ன சொல்கிறாங்கன்னா,
எந்த குற்றத்தை நீங்கள் செய்ய சொன்னீங்களோ, சேம் அஸ் ஃபார் அஃபென்ஸ் அபெட்டட், எந்த குற்றத்தை செய்ய சொன்னீங்களோ, எந்த குற்றம் நடந்துச்சோ அதுக்கு ஏற்றாப்புலே நீங்கள் வந்து அது காக்னிசபிளாக இருந்தால் இதுவும் காக்னிசபிள் தான், அது நான் காக்னிசபிள், அது பெயிலபிளாக இருந்தால் இதுவும் பெயிலபிள் தான், அது நான் பெயிலபிளாக இருந்தால் இதுவும் நான் பெயிலபிள் தான், அது எந்த கோர்ட்டில் நடக்குமோ இதுவும் அந்த கோர்ட்டில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அபட்மெண்ட்டே ஒரு குற்றம் தானே, அதுக்காக சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் செய்கிறது தான் குற்றம்ன்ட்டு இல்லை, அதாவது கொலை பண்ணுறது தான் குற்றம்னு இல்லை. நீ கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் தூண்டி விடுவான்ல, அப்போ தூண்டி விட்டவனும் செஞ்சதும் குற்றம் தானே, அவனும் குற்றவாளி தான். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? செக்ஷன் 50 என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎன்எஸில் அபட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் இஃப் த பர்சன் ஓகே, ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த அஃபென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் பிஎன்எஸில் தான் பார்க்கணும். இந்த ஷெடியூலில் இருக்கலாம் ஜஸ்ட் இண்டிகேஷன், ஒரு இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நான் தெளிவாக சொல்லலை. ஓகேவா? abetment of any offense if the person abetted does act with different intention from that of abetter, same as for offense abetted. Okay, according as offense abetted is cognizable or non-cognizable, according as offense abetted is bailable or non-bailable. Okay, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இது அபட்மெண்ட் செஞ்சவர், அதாவது குற்றத்தை தூண்டியவர் இல்லைன்னா குற்றத்துக்கு கூட இருந்தவர் இல்லை ஹெல்ப் பண்ணவர் வந்து அவர் செய்ய சொன்னது ஒரு அஃபென்ஸ். ஓகேவா? அவர் செய்ய சொன்னது ஒரு குற்றம், அவர் ஒரு நோக்கத்தோடு அந்த குற்றத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் செஞ்சவன் வேற ஒரு நோக்கத்தோடு அதை செஞ்சுருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செய்ய சொன்னவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எதை செய்ய சொன்னீங்களோ அதுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும், அதுக்குப்படி தான் தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. அதுதான் அவன் செஞ்சது வேறு குற்றமாக வேறு இன்டென்ஷனில் அவன் செஞ்சுருந்தாலுமே, வேறு உள்நோக்கத்தில் அவன் செஞ்சுருந்தாலுமே, நீங்கள் எந்த நோக்கத்தோடு அதை செய்ய சொன்னீங்களோ அந்த நோக்கத்துக்கு என்னென்ன தண்டனையோ அதுபடி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பிஎன்எஸில் வந்து அந்த தண்டனையெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கு என்ன தண்டனை வரும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து செக்ஷன் 51. செக்ஷன் 51 என்ன சொல்கிறாங்கன்னா, அபட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் வென் ஒன் ஆக்ட் இஸ் அபட்டட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்ட் இஸ் டன் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிசோ சேம் ஆஸ் ஃபார் அஃபென்ஸ் இன்டெண்டட் டு பி அபட்டட். ஓகே, ஒரு நிமிஷம். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 51 abetment of any offense when one act is abetted and a different act is done. சொன்னது ஒன்று, செய்ய சொன்னது ஒரு குற்றம், ஆனால் அங்கே நடந்தது வேறு. ஓகேவா? அவன் செஞ்சது வேறு. அப்படிங்கிற பட்சத்தில் செய்ய சொன்னவருக்கு இல்லை உடன் இருந்தவருக்கு யாரோ அந்த அபெட்டருக்கு என்ன தண்டனை அப்படின்னா, நீங்கள் எதை செய்ய சொன்னீங்களோ, எதை செய்கிறதுக்காக நீங்கள் நினச்சி சொன்னீங்களோ அதுக்கு என்ன தண்டனையோ அவ்வளோதான் உண்டு. அவன் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான தண்டனை இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சி சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கான மட்டும்தான் அந்த தண்டனை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் செய்ய சொன்ன குற்றம் வந்து காக்னிசபிளாக இருந்தால் அது காக்னிசபிள், இல்லை நான் காக்னிசபிளாக இருந்தால் இதுவுமே நான் காக்னிசபிள் தான். ஸோ அந்த குற்றத்துக்கு அது பெயிலபிளாக இருந்தால் இதுவும் பெயிலபிள், நான் பெயிலபிளாக இருந்தால் இதுவும் நான் பெயிலபிள். அந்த குற்றத்தை பொறுத்து நீங்கள் எந்த கோர்ட்டில் அந்த குற்றத்தை நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ போன இதுக்கும் ஒரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன 49 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்தை செய்ய சொல்லியிருக்கீங்க, அந்த குற்றத்தை சொன்னபடியே அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க, அந்த குற்றம் வந்து நடைபெற்றுச்சு அப்படிங்கிறப்போ, ஆனால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த குற்றத்தை செய்ய சொன்னீங்களோ அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு உண்டு. அந்த குற்றம் எந்த தன்மை உடையதோ அதுபடி தான் பெயிலபிளாக, நான் பெயிலபிளாக, காக்னிசபிளாக, நான் காக்னிசபிளாக எந்த கோர்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து எடுத்துப்பாங்கங்கிறது 49க்குள்ள குற்றத்துக்கு பிஎன்எஸ்எஸில் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ செக்ஷன் 50 பிஎன்எஸில் என்ன பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் செய்ய சொன்னது ஒரு நோக்கத்தோடு சொன்னேன், ஆனால் அது நடந்துருச்சு, அந்த குற்றம் நடந்துருச்சு, ஆனால் அது வேறு நோக்கத்தோடு நடந்திருக்கு
அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த நோக்கத்தோடு செய்ய சொன்னீங்களோ அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் உண்டு. அவங்க என்ன நோக்கத்தில் செஞ்சாங்க அப்படிங்கிற தண்டனைலாம் வராதுங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் எந்த நோக்கத்தில் செய்ய சொன்னீங்களோ அது மட்டும்தான் அந்த தூண்டினவருக்கு உண்டு. அதுக்கு அதே தான், காக்னிசபிளாக இருந்தால் காக்னிசபிள், நான் காக்னிசபிளாக இருந்தால் நான் காக்னிசபிள். அந்த நீங்கள் செய்ய சொன்ன குற்றம் நீங்கள் எந்த நோக்கத்தில் சொன்னீங்களோ அந்த குற்றம் அது பெயிலபிளாக இருந்தால் பெயிலபிள், நான் பெயிலபிளாக இருந்தால் இந்த தூண்டினதும் நான் பெயிலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த கோர்ட்டில் நடக்குமோ சேம் அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 51 பார்த்தோம் இல்லையா? 51ல் செய்ய சொன்னது ஒரு குற்றம், ஆனால் அங்கே நடந்தது வேறு குற்றம். அப்படிங்கும்போது செய்ய சொன்னது என்ன குற்றமோ அதுக்கு எவ்வளோ தண்டனை உண்டோ அந்த தண்டனை தான் உண்டு. அங்கே நடந்தது வேறு குற்றமாக இருக்கும், அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நம்ம போய் அடிச்சுட்டு வர சொல்லியிருப்போம், இவனை அடிச்சுட்டு மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அவங்க போய் கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நமக்கு கொலை பண்ணதுக்குள்ளே டெத்து மர்டருக்குள்ளே பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் தூண்டினவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அடிக்க தானே சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்கன்னா அடிக்க சொன்னதுக்குள்ள தண்டனை, அதாவது ஹர்ட்டுக்குள்ள தண்டனை கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் செக்ஷன் 52. செக்ஷன் 52ல் அபட்டர் when liable to cumulative punishment for act abetted and for act done. ஸோ ஆக்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம ஒருத்தங்க தூண்டினதும் ஒரு குற்றம், அவங்க செஞ்சதும் ஒரு குற்றம், அந்த ரெண்டுமே சேர்ந்து க்யூமுலேட்டிவ் பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒருத்தங்களை தடுத்து ஒரு அரசு அதிகாரியை தடுத்து வைக்கணும், அவங்கள செயல்படாமல் வைக்கணும், அவங்கள பிடிச்சி வை அப்படின்னு சொல்கிறதே ஒரு குற்றம் தான். ஆனால் அதை இன்னொருத்தங்க போய் இப்போது ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறோன்னா ஃப்ரெண்டு போய் அவங்கள கயிறால் கட்டி போட்டு பிடிச்சி வைக்கிறாங்க, இறுக்கி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு காயம் விளைவிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் க்யூமுலேட்டிவான குற்றங்கள், பனிஷ்மெண்ட் உள்ள குற்றங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொன்னதுக்கு, அதாவது அபெட் பண்ணதுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் உண்டு. நீங்கள் எதை தூண்டுனீங்களோ, எதுக்கு துணையாக இருந்தீங்களோ அதுக்குள்ள தண்டனை தான் உண்டு அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு அஃபென்ஸ் அபெட்டட் இஸ் காக்னிசபிள் ஆர் நான் காக்னிசபிள், அதே தான். அக்கார்டிங் அஸ் அஃபென்ஸ் அபெட்டட் இஸ் பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள், அது எந்த கோர்ட்டில் நடக்குமோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் 53 பிஎன்எஸ் என்னதை பற்றி பேசும் அப்படின்னா, அபெட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் when an effect is caused by the act abetted different from the intended by the abetter. ஓகே, இது என்னன்னா ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? ஒருத்தங்களை போய் காரால் இடித்து அவங்கள கீழே தள்ளி விட்ருங்க, இல்லை பைக்கில் கீழே தள்ளி விட்ருங்க, அவங்களுக்கு முட்டி கை கால்லாம் உடையணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் ஒருத்தர் தூண்டுறாரு அவங்கள, அபெட்டர். சரியா? ஆனால் அவங்க போய் இடித்ததில் அவங்க இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அபெட்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அந்த என்ன இஃபெக்ட் அங்கே காசாச்சோ அந்த இஃபெக்ட் அந்த என்ன குற்றம் நடந்துச்சோ அந்த அஃபென்ஸுக்குள்ளே தண்டனை தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அந்த அஃபென்ஸ் காக்னிசபிளாக இருந்தால், நான் ஒரு எக்ஸாம்பிள் தானே சொன்னேன், மரணம் ஏற்பட்டுருச்சுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி அந்த அஃபென்ஸ் காக்னிசபிளாக இருந்தால் இந்த தூண்டுனவரோட குற்றமும் காக்னிசபிள் தான். அது நான் காக்னிசபிளாக இருந்தால் இது நான் காக்னிசபிள். அதே மாதிரி பெயிலபிள், நான் பெயிலபிள் சேம் தான். அது அந்த குற்றம், அந்த இஃபெக்ட், அந்த நடைபெற்ற குற்றம் எந்த மாதிரியான குற்றமோ அதுக்குள்ள தண்டனை தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் செக்ஷன் 53. ஓகேவா? அதாவது இஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் நினச்சதோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஏற்றாப்புல தான் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் 54 ஆஃப் பிஎன்எஸில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, அபெட்மெண்ட் ஆஃப் எனி அஃபென்ஸ் இஃப் அபெட்டர் ப்ரெசன்ட் வென் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட். ஓகே, அதாவது எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அந்த தூண்டுனவரும் இல்லை அந்த ஹெல்ப் பண்ணவரோ அதை செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணவரோ
அந்த அபட்டர் இருக்கார்ல, அந்த அபட்டரும் அந்த அஃபென்ஸ் நடந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாங்கன்னா அந்த என்ன என்ன பனிஷ்மெண்ட்டுனா, அந்த அந்த செய்யப்பட்ட குற்றத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் உண்டோ, அது எவ்வளோ சிவியரோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட் இவருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. சரியா? அது பெயிலபிளாக இருந்தால் இதுவும் பெயிலபிள், நான் பெயிலபிளாக இருந்தால் இதுவும் நான் பெயிலபிள். அது எந்த கோர்ட்டில் ட்ரை பண்ணுவாங்களோ இதையும் அந்த கோர்ட்டில் தான் ட்ரை பண்ணுவாங்க. சேமஸ் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் 55 வந்து என்ன அஃபென்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க? செக்ஷன் 55 பிஎன்எஸில் அபட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் with death or imprisonment for life if the offence be not committed in consequence of the abetment. Abetment of an offence punishable with death or imprisonment for life if the offence be not committed in consequence of the abetment. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றம், ஓகேவா, அந்த குற்றத்தை செய்ய தூண்டியிருக்கீங்க, இல்லை அதுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது செய்கிறதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து டெத் பனிஷ்மெண்ட்டு, மரண தண்டனை, இல்லைன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு குற்றம், அவ்வளோ சீரியஸான ஒரு குற்றத்தை செய்ய சொல்லி நீங்கள் தூண்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, அதில் பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொன்னபடி, நீங்கள் பிளான் போட்டபடி அந்த விஷயம் நடக்கலை. அது அந்த குற்றம் நிறைவேறிடுச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன விதத்தில் அது நடக்கலை. அப்படிங்கிறப்போ பனிஷ்மெண்ட் எவ்வளோன்னா 7 வருஷம் சிறை தண்டனையும் ஃபைனும் போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அந்த செய்ய சொன்னது வந்து அந்த செய்ய சொன்ன அஃபென்ஸ் வந்து காக்னிசபிளாக இருந்தால் இது காக்னிசபிள் தான், அது நான் காக்னிசபிளாக இருந்தால் இது நான் காக்னிசபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நான் பெயிலபிள். இந்த மாதிரி சீரியஸான குற்றங்களை செய்ய சொல்கிறது வந்து நான் பெயிலபிள்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குற்றத்தை, அதாவது நீங்கள் செய்ய சொன்ன குற்றம் எந்த கோர்ட்டில் நடைபெறுமோ அதே கோர்ட்டில் தான் இந்த ட்ரையலும் நடைபெறும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதிலே இன்னொரு பார்ட்டும் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த குற்றம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் சொன்னபடி அது நடக்கலை. சரியா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் படி நடக்கலை, இல்லை நீங்கள் அந்த கான்சிக்வன்சஸ் நீங்கள் உங்களோட செயல்பாட்டோட விளைவாக அது நடக்கலை, ஆனால் அது நடந்துருச்சு. ஆனால் உங்கள் செயல்பாட்டோட விளைவால் அந்த பிளானால் ஏதோ ஒன்று நடக்கலை அப்படின்னா 7 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பார்ட்டில் அதுலேயே வந்து அந்த செக்ஷன்லேயே அடுத்து இன்னொரு பகுதி இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் சொன்னபடி தான் நடந்திருக்கு, நீங்கள் சொன்ன பிளானில் தான் நடந்திருக்கு. ஒருத்தங்களை கொடூரமாக கொல்ல சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, அது கொடூரமாக ஒருத்தன் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னபடி தான் எல்லாம் நடந்திருக்குன்னா அது சொன்னதுக்கு வந்து 14 வருஷம் தண்டனையும் ஃபைனும் சொல்லியிருக்கிறாங்க. இது நான் பெயிலபிள். அப்புறம் வந்து அக்கார்டிங் ஆஸ் அஃபென்ஸ் அபட்டட் இஸ் காக்னிசபிள் ஆர் நான் காக்னிசபிள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், சரியா? இந்த கொடூரமாக கொலை சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், கொலை பண்ண சொல்கிறதெல்லாம். ஓகே, அடுத்து வந்து செக்ஷன் 56. செக்ஷன் 56 பிஎன்எஸில் எதை பற்றி பேசும் அப்படின்னா, abetment of an offence punishable with imprisonment if the offence be not committed in consequence of both of the abetment. Imprisonment extending to 1/4 of the longest term provided for the offence or fine. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அபட்மெண்ட் ஆஃப் அன் ஓகே, அதாவது சிறை தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்ய சொல்லி வந்து நீங்கள் அபெட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அந்த அஃபென்ஸ் வந்து நீங்கள் சொன்னபடி நடக்கலை. நான் போன செக்ஷனில் சொன்னேன்ல, அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சொன்னபடி நடக்கலை, ஓகேவா? இஃப் த அஃபென்ஸ் பி நாட் கமிட்டட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த அபட்மெண்ட் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரிசன்ட் எக்ஸ்டெண்டிங் டு 1/4 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ப்ரொவைடட் ஃபார் த அஃபென்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போத். ஆனால் ஒரு குற்றம் நடந்திருக்கும்ல, நீங்கள் சொன்னபடி அது நடக்கலைனாலும் அது நடந்துருச்சு, நீங்கள் நினச்சது நடந்துச்சு இல்லையா?
எதுலேயோ ஒன்று தூண்டியிருக்கீங்க, இல்லைன்னா கூட அதில் இருந்திருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கான்ஸ்பிரேட்டராக இருந்திருக்கீங்க, அது நடந்துருச்சு. அப்போது நீங்கள் அதுக்கு என்ன தண்டனை சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை உண்டோ அதில் லாங்கஸ்ட் பனிஷ்மெண்ட்டில் 4ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1/4. அதாவது நீங்கள் செய்ய சொன்ன குற்றம் வந்து ஒரு 4 வருஷ தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நீங்கள் செய்ய சொன்னபடியே அது நடக்கலை, ஆனால் அது எப்படியோ நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு 4 வருஷம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 1 வருஷம் உண்டு. சரியா? மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அந்த தண்டனை அந்த குற்றத்துக்கு 4 வருஷம்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது 1 வருஷம். இது if the abettor or the person abetted be a public servant whose duty it is to prevent the offense. இந்த செய்ய சொன்னவரே வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அவரோட டியூட்டியே குற்றம் நடைபெறாமல் பார்க்குறது தானே. ஆனால் அவரே குற்ற செயலுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு, தூண்டியிருக்காரு, ஏதோ கூட உடந்தையாக இருந்திருக்காருங்கிறப்போ அவருக்கு வந்து 1/2 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ப்ரொவைடட் ஃபார் த அஃபென்ஸ் ஆர் போத் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குற்றத்துக்கு எந்த தண்டனை உண்டோ அதில் ஒரு பாதியை இந்த இவருக்கும் கொடுத்துடணுங்காங்க. அதாவது அவங்க வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்து அவங்களோட கடமை என்னது, குற்றம் நடக்காமல் பார்த்துக்கிறது. ஆனால் குற்றத்துக்கு அவங்களே உடந்தையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையில் பாதி ஒரு பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கோட் வேர்டு என்னென்னா இஃப் நாட் கமிட்டட், அதாவது இஃப் நாட் கமிட்டட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த அபெட்மெண்ட். நீங்கள் செஞ்சதால் அந்த விளைவு ஏற்படலை, அதாவது பிளான் போட்டு கொடுத்தனாலையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியோ அது ஏற்படலை, ஆனால் அது நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணணும், இது 1/4 சாதாரண ஆளாக இருந்தால் 1/4 லாங்கஸ்ட் டேர்மில் 1/4 கொடுக்கணும். பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தால் லாங்கஸ்ட் டேர்மில் வந்து 1/2 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் அந்த குற்றம் காக்னிசபிளாக இருந்தால் காக்னிசபிள், அது நான் காக்னிசபிளாக இருந்தால் இதுவும் நான் பெயிலபிள். அது அது எந்த கோர்ட்டில் நடைபெறுமோ அதே மாதிரி தான் இந்த அபெட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 57 செக்ஷன் 57 பிஎன்எஸ்எஸில் வந்து ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அபெட்டிங் கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் பை த பப்ளிக் ஆர் பை மோர் தென் 10%. இப்போ வந்து தூண்டி விடுவாங்கல்ல, தூண்டி விடுறதே வந்து மக்களை கிளப்பி விட்றது, மக்கள் எல்லாரையும் சேர்ந்து குற்றத்தை செய்ய வைக்கிறது, இல்லைன்னா 10 பேருக்கு மேலே சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்ய வைக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி அஃபென்ஸை செய்கிறதுக்கு தூண்டி இருந்தால் 7 வருஷத்துக்கு, அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years அண்ட் ஃபைன். ஓகேவா? ஃபைனும் உண்டு. 7 yearsக்கு கூட மேக்ஸிமம் 7 years கொடுக்கலாம் அந்த மாதிரி குற்றம் பண்ணியிருந்தா. அதாவது இப்போ ஒரு ஊர்க்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 பேர் 25 பேர் இருக்காங்கன்னா 25 பேர் சேர்ந்து அடிச்சிருங்க அப்படின்னு மக்களை தூண்டி விட்றது, இதெல்லாம் வந்து ஒரு குற்றம் தான். அதுக்கு வந்து 7 வருஷம் அதிகபட்சம், அது வேறு உள்ள தண்டனை கொடுக்கணும், ஃபைன் போடலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நீங்கள் செய்ய சொன்ன குற்றம் வந்து அதே தான், காக்னிசபிளாக இருந்தால் இதுவும் காக்னிசபிள் தான், அது நான் காக்னிசபிள் இருந்தால் இதுவும் நான் காக்னிசபிள் தான். அந்த மாதிரி பெயிலபிளாக நான் பெயிலபிளாக அது எந்த கோர்ட்டில் நடக்கும், எல்லாமே சேம். அந்த நீங்கள் செய்ய சொன்ன குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதுதான் இங்கே அதே மாதிரி தான். தண்டனை தண்டனை தான் 7 வருஷம் சொல்லிட்டாங்கல்ல, 7 மேக்ஸிமம் பீரியட் 7 வருஷம்னு. அந்த ப்ரொசீஜர் வந்து அதுபடியே நடக்கும். அப்புறம் 58A கன்சீலிங் டிசைன் to commit offense punishable with death or imprisonment for life if the offense be committed. ஓகே, இது என்னென்னா ஒரு குற்றத்தை வந்து மறைச்சி வைக்கிறது. அபட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ வந்து மறைக்கிறது, அதை டிசைனை மறைக்கிறது. இப்படி ஒரு குற்றம் செய்யலான்ட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி குற்றம்னா டெத்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இல்லைன்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குற இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு
ஆன பிளானை இல்லைன்னா அந்த ஒரு ஒரு அட்டாக் செய்ய போகிறோங்கிற பிளானை அந்த டிசைனை வந்து மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ தண்டனைனா 7 இயர்ஸு ஃபைனும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃபென்ஸ் நீங்கள் தூண்டின அஃபென்ஸு இல்லை அபெட்மெண்ட் பண்ண அஃபென்ஸ் வந்து காக்னிசபிளாக இருந்தால் காக்னிசபிள், நான் காக்னிசபிளாக இருந்தால் நான் காக்னிசபிள் இதுவும். அப்புறம் வந்து அந்த அஃபென்ஸ் அந்த செய்ய தூண்டின குற்றம் எந்த கோர்ட்டில் நடைபெறுமோ அதே தான் வந்து இதுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிஎன்எஸ்ல உள்ள ஷெடியூலை பார்த்தோம்னா அதில் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எதுக்கு எவ்வளோ குற்றம் அப்படின்ட்டு. பிஎன்எஸ்னாலே அது வந்து இது தானே, சப்ஸ்டன்ஷியல் லா தானே. என்னென்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா பிஎன்எஸ்ல தான் பார்க்கணும். சரியா? அப்புறம் வந்து 58B என்ன சொல்லியிருப்பாங்க பிஎன்எஸ்லனா, இப்போது 58A ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது டெத் பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னா லைஃப் இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிற டிசைனை மறைச்சி வைக்கிறதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி மறைச்சி வச்சும் அந்த அஃபென்ஸ் நடந்திருந்தால் அங்கே என்ன தண்டனைன்னு. இப்போ வந்து நடக்கலை, நாங்கள் திட்டம் போட்டது உண்மை தான், நாங்கள் மறைச்சி அதை வெளியில் சொல்லாமல் மறைச்சது உண்மை தான், ஆனால் அந்த அஃபென்ஸ் நடக்கலை, அதுதான் 58B சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன தண்டனை, அது 3 வருஷம் தண்டனை, ஃபைனு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பெயிலபிள். சரியா? அந்த குற்றம் நடந்திருந்தால் நான் பெயிலபிள், அந்த குற்றம் நடந்திருந்தால் நான் பெயிலபிள், அந்த குற்றம் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது பெயிலபிள். ஓகேவா? அப்புறம் 59A அது வந்து a public servant concealing a design to commit an offence which it is his duty to prevent if the offence be committed. ஓகே, ஒரு குற்றம் நடக்க போது அது அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு தெரியும், அவர் தான் தடுக்கணும், ஆனால் அவர் தடுக்கலை, அந்த டிசைனை வந்து மறைச்சிட்டாரு அது நடக்க போகுதுங்கிறத, அதுவும் நடந்துருச்சு. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன தண்டனைனா imprisonment extending to 1/2 of the longest term provided for the offence or fine or both. ஓகே, அந்த குற்றத்துக்கு வந்து லாங்கஸ்ட் டேர்ம் எவ்வளோ இருக்குமோ அதில் வந்து பாதியை வந்து அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஃபைனு, இல்லைன்னா தண்டனையும் ஃபைனும் சேர்த்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அது காக்னிசபிளாக, ஆமாம், தூண்டின குற்றம் வந்து இல்லை நீங்கள் டிசைனை மறைச்சிருப்பீங்கள்ல, அதெல்லாம் அபெட்மெண்ட்டு தானே, அது வந்து காக்னிசபிளாக இருந்தால் காக்னிசபிள், நான் காக்னிசபிளாக இருந்தால் இதுவும் நான் காக்னிசபிள் தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அது பெயிலபிள் நான் பெயிலபிள் எந்த கோர்ட்டில் நடக்கும் அதெல்லாம் வந்து சேம் தான். ஓகே. அப்புறம் 59B 59Bயில் பிஎன்எஸ்ல எதை பற்றி பேசியிருப்பாங்க, இஃப் த அஃபென்ஸ் பி பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். ஓகே, அதாவது டெத் சென்டென்ஸோ இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ, அதாவது ஆயுள் தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ கொடுக்கக்கூடிய ஒரு குற்றத்தை குற்றமாக இருந்து நீங்கள் அப்படி ஒரு குற்றமாக இருந்திருந்தால் அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 10 years அக்கார்டிங் as offense abetted is cognizable or non cognizable, bailable, சாரி நான் பெயிலபிள். ஓகேவா? பெயில் கிடைக்காது. அதாவது மரண தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ கிடைக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெயில் கிடைக்காது, 10 வருஷ தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே அபட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? அபட்மெண்ட்னா குற்றம் செஞ்சவங்க, அதாவது அந்த மரணத்தை விளைவித்தவர் போய் வெட்டினவன் கிடையாது, வெட்டுறதுக்கு சொன்னவன் இல்லை வெட்டக்கூட இருந்தவன் இல்லை உதவி பண்ணவன் இல்லை கார் கொடுத்து விட்டவன் கூட அந்த அபட்டரில் தான் வருவாங்க. சரியா? அந்த மாதிரி ஆட்களை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் 59C இஃப் த அஃபென்ஸ் பி நாட் கமிட்டட். ஓகே, அந்த அஃபென்ஸ் நடைபெறலை அப்படிங்கும்போது இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் டு 1/4 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ப்ரொவைடட் ஃபார் த அஃபென்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போத். ஓகே, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த 4ல் ஒரு பகுதி. இது வந்து பெயிலபிள் தான். ஓகேவா? அப்புறம் 60A என்ன சொல்லியிருப்பாங்க பிஎன்எஸ்ல, கன்சீலிங் ஏ டிசைன் டு கமிட் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் இஃப் அஃபென்ஸ் பி கமிட்டட். பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே,
தண்டனை, அதாவது சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்தை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறைச்சிட்டிங்க, அந்த டிசைனை மறைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை உண்டோ அதில் லாங்கஸ்ட் டேர்மில் 1/4 4ல் ஒரு பகுதி கிடைக்கும். அது அந்த குற்றம் பெயிலபிள்னால் நீங்கள் செஞ்ச குற்றம் பெயிலபிள் தான். அது நான் காக்னிசபிள்னால் நீங்கள் செஞ்சது நான் காக்னிசபிள் தான். அது எந்த கோர்ட்டில் ட்ரை பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சதையும் தூண்டுனது இல்லை மறைச்சதையும் வந்து மறைச்சதை பற்றி தானே சொல்லியிருக்காங்க 60A அதையும் அப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ 60B, இஃப் த அஃபென்ஸ் பி நாட் கமிட்டட். ஓகே, இதுவும் அதே தான். ஆனால் வந்து வந்து அஃபென்ஸ் வந்து நடைபெற்றுச்சு, குற்றம் அரங்கேறிடுச்சு அப்படிங்கிறத பற்றி தானே சொன்னாங்க. நீங்கள் ஒரு குற்றத்தை வந்து அந்த டிசைனை வந்து மறைச்சிட்டிங்க, இது நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அதில் உடன் இருந்தவர். ஆனால் நீங்கள் மறைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன தண்டனை அப்படிங்கிறத 4ல் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குற்றம் வந்து நடக்கலை, நீங்கள் மறைச்சிட்டிங்க ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இம்ப்ரிசன்மெண்ட் எக்ஸ்டெண்டிங் டு 1/8 பார்ட் ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ப்ரொவைடட் ஃபார் த அஃபென்ஸ் ஆர் ஓகே 8ல் ஒரு பங்கு அந்த குற்றத்துக்கு வந்து. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களை கொலை பண்ணணும், இந்த நேரத்தில் கொலை பண்ணணும், இந்த இதில் பண்ணணுன்னு ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்து திட்டம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து கொலை பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அபெட்டர் இருப்பாங்கள்ல, அந்த தூண்டுனவங்க இல்லை கூட இருந்தவங்க, அவங்க எல்லாமே அபெட்டர் தானே, அவங்களுக்கு வந்து 8ல் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் கொலைங்கிறது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். ஏன்னா கொலைங்கிறது வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், 58A வந்துடும் இல்லையா. ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து மரண தண்டனையும் கொடுக்கலாம், இல்லை சிறை தண்டனையும் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஒரு குற்றம் அது நடைபெறாமல் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் அதையெல்லாம் சதி செஞ்சால் மறைச்சிட்டிங்க, அந்த டிசைனை மறைச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8ல் ஒரு பங்கு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பெயிலபிள் தான். இது வந்து நீங்கள் செஞ்ச அதாவது செய்யணும்னு நினச்சி மறைச்ச குற்றம் எங்கே ட்ரை பண்ணுவாங்களோ அங்கே தான் இதையும் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெயிலபிள் தான். ஓகேவா. அப்புறம் 61 சப்செக்ஷன் 2 சப்கிளாஸ் A, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி டு கமிட் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் எ term of 2 years or upwards. Okay, same as for abetment of the offense which is the object of the conspiracy. ஓகே, 61 சப்செக்ஷன் 2 சப்கிளாஸ் A தான் வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதாவது சதி செயல். ஒருத்தரை வந்து அதாவது அந்த குற்றத்துக்கு வந்து மரண தண்டனையும் கிடைக்கும், இல்லைன்னா ரிகரஸ்னால் கடுங்காவல் தண்டனையும் 2 வருஷத்துக்கு கிடைக்கும், இல்லை லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆயுள் தண்டனை கூட கிடைக்கும். அப்படிங்கிற குற்றத்தை கிரிமினல் செஞ்சுருக்கீங்க, கிரிமினல் கான்ஸ்பிரசினா சதி செயலில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து எது வந்து உங்களோட சதிக்கு ஆப்ஜெக்டாக இருந்துச்சோ, ஒரு முக்கியமான பங்காக இருந்துச்சோ, அதுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் இதுக்கும் அபெட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. கூட இருந்ததுக்கோ இல்லை தூண்டுனதுக்கோ இல்லை சதி செயலில் ஈடுபட்டதுக்கு அதே தான். பெயிலபிளாக இருந்தால் இதுவும் பெயிலபிள், அது நான் பெயிலபிளாக இருந்தால் இதுவும் சதி செயல் வந்து சாதாரணமானதாகவும் இருக்கலாம், கடுமையானதாகவும் இருக்கலாம் இல்லையா. இங்கே வந்து கடுமையானதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. 61 சப்கிளாஸ் 2 சப்செக்ஷன் 2 கிளாஸ் A. அடுத்து 61 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B, அது வந்து எனி அதர் கிரிமினல் கான்ஸ்பிரசி. இதை தவிர இப்போ ஒன்று சொன்னேன்ல, மரண தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை இல்லைன்னா கடுங்காவல் சிறை தண்டனை 2 வருஷத்துக்கு மேலே கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றத்தை நீங்கள் சதி செயல் செஞ்சுருந்தா எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு 61 சப்செக்ஷன் 2 சப்கிளாஸ் A சொல்கிறாங்க. அப்படி தானே. இப்போ Bயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை தவிர மற்ற எல்லா சதி செயலுக்கும், சதி செயல்னாலே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறது,
மற்ற எல்லா சதி செயலுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 6 months ஆர் ஃபைன் ஆர் போத். இது வந்து நான் காக்னிசபிள், பெயிலபிள், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். யார் நடத்துவாங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவார். இது பெயிலபிள் அஃபென்ஸ் தான், நான் காக்னிசபிள். ஸோ வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது அதாவது இந்த சீரியஸான கான்ஸ்பிரசி தவிர வேறு எந்த கான்ஸ்பிரசியாக இருந்தாலும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் 62 வந்து அட்டெம்ப்டிங் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் இன் சச் அட்டெம்ப்ட் டூயிங் எனி ஆக்ட் டுவர்ட்ஸ் த கமிஷன் ஆஃப் த அஃபென்ஸ். 62 வந்து அட்டெம்ப்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு குற்றத்தை வந்து செய்கிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுறது. அட்டெம்ப்ட்னா வந்து அதை செஞ்சு முடிச்சிருக்க மாட்டோம், அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு வந்து 1/2 ஆஃப் த imprisonment for life or imprisonment not exceeding 1/2 of the longest term provided for the offense or fine or both. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அதுதான் ஜெயில் தண்டனை, அதுதான் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய, இல்லைன்னா ஏதோ ஒரு தண்டனை ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸை செய்கிறதுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன தண்டனைனா 1/2 ஆஃப் த இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் நாட் எக்ஸீடிங் 1/2 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ப்ரொவைடட் ஃபார் த அஃபென்ஸ். ஓகே, அது ஆயுள் தண்டனையில் பாதி. அப்படி இல்லைன்னா அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்களோ அதில் லாங்கஸ்ட்டில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்புறம் அந்த அட்டெம்ப்ட் பண்ண அஃபென்ஸ் வந்து காக்னிசபிளாக இருந்தால் நீங்கள் பண்ணதும் காக்னிசபிள். அதாவது அது நடந்திருந்தால், அந்த குற்றம் நடந்திருந்தால் அது காக்னிசபிளாக நான் காக்னிசபிளான்னு தெரியும் இல்லையா? ஸோ வந்து அதை பொறுத்து தான் இதுவும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அக்கார்டிங் ஆஸ் த அஃபென்ஸ் அட்டெம்ப்டட் பை த அஃபெண்டர் இஸ் பெயிலபிள் ஆர் நான் பெயிலபிள். அவர் அட்டெம்ப்ட் பண்ண அஃபென்ஸ் பெயிலபிளாக இருந்தால் அட்டெம்ப்ட் பண்ண குற்றமும் பெயிலபிள் தான். அது நான் பெயிலபிள்னால் இது நான் பெயிலபிள் தான் அப்படிங்கிறாங்க. அதை எங்கே ட்ரை பண்ணுவாங்களோ அதே கோர்ட்டில் தான் இதையும் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், அட்டெம்ப்ட் பண்ணுறதே ஒரு குற்றம், அதை செஞ்சு முடிக்கிறது ஒரு குற்றம், அதை தூண்டுறது ஒரு குற்றம், அதுக்கு கூட இருக்கிறது ஒரு குற்றம். இந்த மாதிரி ஒன்றுமே ஒரு குற்றம் தான். சரியா? நம்ம சட்டத்தை பொறுத்தளவில், கிரிமினல் சட்டத்தை பொறுத்தளவில் ஒரு விஷயமுமே ஒரு தனித்தனியான குற்றங்கள். சரியா? அப்புறம் ஓகே, இதுக்கே டைம் நிறைய ஆயிடுச்சோ. ஓகே, 37 ஆயிடுச்சு. அப்புறம் 64 ரேப் பற்றி சொல்கிறாங்க. இது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ.